சவுக்கு சங்கர் இருக்கேன்னா அவருக்கு எப்படியாவது அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு பாவம், பேமெண்ட் வாங்கிட்டு. அதிமுகவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், எப்படியாவது அந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவே தன்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்க ஒரு மனிதர் அவர். அதிமுக வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி ஜெயிக்க வைக்க போறது இல்ல வேலுமணி ஜெயிக்க வைக்க போறது இல்ல, தங்கமணி ஜெயிக்க வைக்க போறது இல்ல, நான் ஜெயக்குமார் ஜெயிக்க வைக்க போறது இல்ல, திரு சவுக்கு சங்கர் தான் ஜெயிக்க வைக்க போறாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அஜெண்டா அப்படின்னா, ஒரு கட்சிக்குள்ள இது போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நீங்க கிளப்பி விடுங்க. இவருக்கும் பிரச்சனை, இவரை திட்டாரு, இவரை அடிச்சிட்டாரு, இவரை கிள்ளிட்டாரு, இப்படி எல்லாம் நீங்க வந்து செய்திகளை பரப்பி கொண்டே இருக்கணும். அதே சொல்றாரு ஜானல் கேசாமி வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெளியே அனுப்பிச்சுடுவாரு ஆதவர்ஜுனன்ற குற்றச்சாட்டு. எத்தனை நாள் இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பனையூர் அலுவலகத்தை ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லுங்க. தேர்தல் முடிவில் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பாஜக உங்களை பணியை வைத்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுவார் அமித்ஷான்ற ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ச்சி பல பத்திரிகைகள் எழுதுறாங்க. அதிமுக திமுக எப்படி வந்து பாஜகவுக்கு அடிமையாக போய் கொண்டிருக்கிறது, எப்படி வந்து பாஜக வந்து இவர்கள் செய்த ஊழலால் இவர்கள் வந்து மக்களை சுரண்டியதுனால அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்களெல்லாம் மிரட்டி அடிமணியை வைத்து அடிமைகளாக வைத்திருக்கிறது அப்படின்றதான் அவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து எங்களுக்கு அந்த மாதிரி அச்சங்கள் எதுவும் கிடையாது. நாங்கள் என்ன ஊழல் செஞ்சிட்டோமா, ஆட்சி அதிகாரத்தை வந்து மக்களை ஏமாத்திட்டோமா? ஸ்கூல் பசங்களுக்கு கூட மதச்சார்பின்மை என்னன்னு தெரியும், அது தெரியாம உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க பத்திரிகையாளர் எப்படி பார்க்க? சரி, ஒரு இடங்கள்ல அவர் தவறு விட்டுருக்கலாம், இல்ல அவருக்கான விளக்கம் தனியாக ஒரு இடம் கிடையாது, இது அடிப்படை. அவரு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் அவரோட தனிப்பட்ட கருத்தை கூட எனக்கு எடுத்துட்டு போலாங்க. அதுக்காக வந்து நீங்க என்னங்க பத்திரிகையாளர் நீங்க தப்பு பண்ணா தனிப்பட்ட கருத்துங்கிறீங்க. அதே போல எனக்கு இருந்ததுல அவருக்கு என்ன அப்படி சந்தோஷம் இல்லைங்க, பேமெண்ட்டுங்க. சந்தோஷம்ன்றீங்க பேமெண்ட். நீங்கள் எந்த விதமான மாவட்ட பொறுப்புகள்லையோ இல்லை மாதிரி எந்த பொறுப்புகள்லையோ கிடையாது. நீங்கள் இப்போ தான் வந்து உள்ளே வந்தீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறீங்க, அதை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த பூத் கமிட்டி கருத்தரங்குக்குள்ளே என்ன அலோவ் பண்ணலை, என்னை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்கள். அப்போ அந்த பூத் கமிட்டி கருத்தரங்குக்குள்ளே அத்தனை பெண்கள் கலந்துக்கிட்டாங்களே, அவங்களாம் யார், அவங்களுக்கு எப்படி அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க எத்தனை ஆண்டு காலம் வேலை பார்த்தாங்க, இதை பற்றிலாம் ஏன் பேசுறது கிடையாது? ஆன்லைனில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி, ஆன்லைன் மூலமாக ஒரு உறுப்பினரான ஒரு பெண்மணி, 1 கோடி உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். 1 கோடி உறுப்பினர்களில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக சேர்ந்த ஒருத்தர், இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு ஆன்லைன் உறுப்பினராக அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவருக்கே தமிழக வெற்றி கழகம் இவ்வளோ பெரிய அடையாளத்தை கொடுத்து திமுக ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிற அளவுக்கு எங்களுடைய பவர் இருக்குன்னா திமுக எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு பாருங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். வணக்கம். நான் அப்படியே இந்த உட்கட்சி பிரச்சனைகள் உள்ள நான் வரேன். நான் இருக்கக்கூடிய விமர்சனம் நான் ஒன்று சொல்லிடுறேன். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் எந்த ஒரு முக்கியமான பிரச்சனைக்கும் அந்த ஏற்கனவே சொன்னது போல் முக்கிய பிரச்சனை குரல் கொடுக்குறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு. 2வது, பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் இன்னைக்காவது திமுக எதிர்த்து பேசியிருக்கிறாரா, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. இல்லைங்க நான் பார்த்தது இல்லைன்னு நானும் சொன்னேன். சரிங்களா, இது 2. 3வது, ஆதவர்ஜுனா மீது கடுமையான குற்றச்சாட்டை அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சியவே வந்து தன் வசம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு மேட்டர் சொன்னார். அதே போல் வந்து ஆரம்பத்தில் விகடன் மேடையில் பேசின அரசியல், அதுக்கு பிறகு மாநாட்டில் பேசின விக்கிரவாண்டியில் பேசின அரசியல், அதுக்கு பிறகு போரூர் பொதுக்குழுவில் பேசின அரசியல், இப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது விஜயுடைய இந்த அரசியல் ஸ்பீச், அந்த வேகம் குறைஞ்சிக்கிட்டு வருது குற்றச்சாட்டு. இப்படி அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆதவ மீதும் சில குற்றச்சாட்டுகளுக்கு நான் பின்னாடி வரேன். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்னு ஒன்று இருக்குல்ல, இது என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை முதல்ல நம்மள ஒட்டுமொத்தமாக என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சவுக்கு சங்கராக இருக்கட்டும், இல்லை மற்ற நபர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து அவர்கள் பேசுகிற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து பேசுவாங்க. இப்போ சவுக்கு சங்கர் இருக்குன்னா அவருக்கு எப்படியாவது அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாவம், பேமெண்ட் வாங்கிட்டு. ஸோ அதிமுகவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும், எப்படியாவது அந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவே தன்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்க ஒரு மனிதர் அவர். அதிமுக வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி ஜெயிக்க வைக்க போகிறது இல்லை வேலுமணி ஜெயிக்க வைக்க போகிறது இல்லை, தங்கமணி ஜெயிக்க வைக்க போகிறது இல்லை, நான் ஜெயக்குமார் ஜெயிக்க வைக்க போகிறது இல்லை, திரு சவுக்கு சங்கர் தான் ஜெயிக்க வைக்க போறாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. முதல்ல இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள், நீங்கள் யாரெல்லாம் இந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஏதாவது ஒரு கட்சிக்கு மறைமுகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்களாம். இவங்களுக்கு இப்போ என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா,
தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எடுக்கக்கூடிய மக்கள் முன்னெடுப்புகளையோ மாவட்டந்தோறும் நடக்கக்கூடிய செயல்பாடுகளையோ மக்கள் நலப்பணிகளையோ அதெல்லாம் வந்து இங்கே யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டு இருக்குது. அந்த மக்களோட மக்களாக நின்று நம்முடைய தோழர்கள் வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் நலப்பணிகள் நலத்திட்ட உதவிகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி எல்லாம் எங்கேயுமே யாருமே பேசுறது கிடையாது. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அஜெண்டா அப்படின்னா, ஒரு கட்சிக்குள்ள இது போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நீங்க கிளப்பி விடுங்க. இவருக்கும் பிரச்சனை, இவரை திட்டாரு, இவரை அடிச்சிட்டாரு, இவரை கிள்ளிட்டாரு, இப்படி எல்லாம் நீங்க வந்து செய்திகளை பரப்பி கொண்டே இருக்கணும். அதே சொல்றாரு ஜானகிசாமியை வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெளியே அனுப்பிச்சுடுவாரு ஆதவர்ஜுனன்ற குற்றச்சாட்டு. எத்தனை நாள் இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பணியாளர் அலுவலகத்தை ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எங்க கட்சியில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க உள்ள இருக்கிறோம். எல்லா கட்சியிலும் எல்லாருக்கும் சோர்ஸ் இருக்குதானே. இதுதாங்க பிரச்சனையே. இங்க இவங்கெல்லாம் சோர்ஸ்னு சொல்றதை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல முக்கால்வாசிக்கு மேல எந்த உண்மையுமே கிடையாது. இட்டுக்கட்டி பேசக்கூடிய கதைகள் தான். இந்த கதைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருப்பது போல ஒரு தோற்றத்தை மக்களிடையே உருவாக்கணும். அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பாகவோ இல்லை வந்து ஒரு சீரிய முறையிலையோ மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடோ வரல. இவர்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இவர்களுக்குள்ளே நீங்க லாபி வச்சுட்டு இருக்காம தான் பல செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. நாங்க தான் சொல்றோமே, நாங்க அஃபீஷியலா சொல்றோம். நான் ஒரு கட்சியுடைய நிர்வாகியா பேசுறேன். எங்களுடைய கட்சிக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் ஒற்றுமையோட வேலை பார்க்குறோம். திரு ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், இல்லை நாங்களாக இருக்கட்டும், மற்ற மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், நாங்கள் மிக ஒற்றுமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நாங்கள் தினசரி பேசுகிறோம். எந்த விஷயத்தை எப்படி முன்னெடுக்கணும், மீடியாக்களில் எப்படி பேசணும், எங்களுக்கு அறிவுரைகள் கொடுக்குறாங்க. நாங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறோம், எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம். இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. மாவட்டம் தோறும் வந்து மீட்டிங்ஸ் நடக்குது. அந்த மீட்டிங்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. அங்கே சந்தேகம் இருந்தால் அதை தீர்த்து வைக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் எப்படி செய்யணும்னு எங்களுக்கு வந்து திட்டங்கள் கொடுக்கப்படுது. இது எல்லாமே நாங்கள் தினசரி பேசி தினசரி கட்சிக்குள்ளே நாங்கள் ஒற்றுமையாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். பல்வேறு மீட்டிங் நடக்குது. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பல்வேறு மீட்டிங் நாங்கள் இன்டர்னலாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை திட்டங்களை தீட்டுறோம், செயல்பாடுகள் தீட்டுறோம். நாங்கள் எப்படி பேசணும், இவர்களுடைய அந்த ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம எதிர்கொள்ளணும், பொய் குற்றச்சாட்டுகளை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், இது போன்ற நபர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு வாடகை வாயாக இருந்து கொண்டு யாரோ கொடுக்குற பணத்துக்காக காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்குற வரைக்கும் 3 வேளை சாப்பிட்றாங்களா, பிபி மாத்திரை போடுறாங்களா, குடும்பத்தை பார்க்குறாங்களா, எதுவுமே தெரியாது. ஆனால் முழுக்க தாவேகாக்குள்ள இது நடக்குது, தாவேகா ஆஃபீஸ் எது நடக்குது, அங்கே இது நடக்குது, இங்கே இது நடக்குது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய அஜெண்டா என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம், அதுக்கு என்ன செய்யணும்னு எல்லா திட்டங்களும் நாங்கள் தீட்டிட்டு தான் இருக்கோம். தேர்தல் முடிவில் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பாஜக உங்களை பணியை வைத்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுவார் அமித்ஷான்ற ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ச்சி பல பத்திரிகைகளும் எழுதுறாங்க. ஏற்கனவே இவர்கள் எல்லாம் வந்து அதிமுக திமுக எப்படி வந்து பாஜகவுக்கு அடிமையாக போய் கொண்டிருக்கிறது, எப்படி வந்து பாஜக வந்து இவர்கள் செய்த ஊழலால் இவர்கள் வந்து மக்களை சுரண்டியதுனால அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்களெல்லாம் மிரட்டி அடிப்பணியை வைத்து அடிமைகளாக வைத்திருக்கிறது அப்படின்றதான் அவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து எங்களுக்கு அந்த மாதிரி அச்சங்கள் எதுவும் கிடையாது. எங்களுடைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன ஊழல் செஞ்சிட்டோமா, ஆட்சி அதிகாரத்தை வந்து மக்களை ஏமாத்திட்டோமா, நாங்கள் என்ன சுரண்டிட்டோமா, நீங்க சந்திக்கல அப்புறம் நீங்க என்ன தங்களை ஒரு பெரிய சக்தியை நீங்களே இப்படி சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கா? முதல்ல படிச்சிருக்காங்களா, இல்ல பேருக்கு சும்மா பத்திரிகையாளர் பேனா கையில் வச்சிருந்தா பத்திரிகையாளரா? நான் என்ன கேட்கறேன், மிக தெளிவாக சொல்லிட்டு தானே வரோம். 2026 தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு. அதற்கு இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான தேர்தலையும் நாங்கள் போட்டியிட மாட்டோம்னு அறிவிச்சு தானே கட்சி ஆரம்பிச்சோம். அப்புறம் என்ன திரும்ப போட்டியிடல. ஏன்னா சேட்டலைட் நீங்க டிபேட்ல உட்காந்து பக்கத்துல உட்காந்துருக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் அதில் பேசுவாங்க. அதான் நம்ம எல்லா இடங்களையும் இதை கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா கட்சி அறிவிக்கும் பொழுதே நாங்கள் இதைத்தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வந்தோங்க. நாங்கள் என்ன சொல்லாம வந்தோமா, இல்லை அந்த நிலைப்பாடு தெரிவிக்காம இருக்கிறோமா? மிக தெளிவாக சொல்லிட்டு தானே 2026 தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு. அதற்கு இடையில எந்த விதமான தேர்தலையும் நாங்கள் போட்டியிட மாட்டோம். எங்கள் கவனம் எல்லாம் அதில் தான் இருக்கு. நாங்கள் அதை நோக்கி தான் வரோம்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப தேர்தலில் போட்டியிடல, திரும்ப வந்து வாக்கு சதவீதம் வாங்கல, திரும்ப வாக்கு சதவீதம் வந்து 0, இவர்களெல்லாம் 0, இவர்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமேடா, திரும்ப உட்காந்துக்கிட்டு இதையே தாண்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வடிவேல் காமெடி நரேட்டிவ் பக்காவாக செட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு கட்டத்துக்குள்ள சுருக்கிறதுக்கான வேலைகளை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பெய்டு மாஃபியாஸ் பண்ற வேலை. ஒரு பக்கம் திமுகவாக இருக்கட்டும், ஒரு பக்கம் பாஜகவாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்பொழுது அந்த லிஸ்ட்ல அதிமுகவுடைய திரு சவுக்கு சங்கர் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரு. இதற்கு முன்பாக எல்லாம் வந்து தமிழக வெற்றி அதிமுக எந்த பத்திரிகையாளர், ஏன் பத்திரிகையாளர்னா நீங்க வந்து என்ன வேணா பேசிட்டு போலாமா? பத்திரிகையாளர்னு சொல்றீங்க, மதச்சார்பின்மைனா என்னன்னு தெரியல அவருக்கு. இந்த வக்ஃபு கேஸ்ல வந்து ஏன் தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு தொடுக்கலன்னு நாங்க கேட்ட கேள்விக்கு அவர் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேஸ் போட்டா வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக போயிடாதா? ஒரு அரசு எப்படி ஒரு மதத்தினுடைய பிரச்சனைகளை தலையிட முடியும்? தலையிட்டால் இது மதச்சார்பின்மைக்கு எதிராக போயிடாதான்னு கேட்குற. மதச்சார்பின்மை என்னன்னு தெரியுமா? 8ஆம் கிளாஸ் குழந்தைக்கு தெரியும் மதச்சார்பின்மை என்னன்னு. பாட புத்தகத்தில் இருக்குது, போய் படிக்க சொல்லுங்க. முதல்ல ஸ்கூல் புத்தகத்தை எடுத்து படிச்சாருன்னா தெரியும். மதச்சார்பின்மைனா மத நல்லிணக்கம். எல்லா மதங்களும் இங்க சமமாக எந்த விதமான இடையூறும் இல்லாம ஒவ்வொருவரும் அவங்களுடைய மதத்தை வந்து விரும்பி
விரும்பிய முறையில் அதில் பயணிக்க, அந்த நம்பிக்கை சார்ந்து பயணிக்க இங்கே உரிமை உண்டு. அதில் ஒருத்தர் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான இடையூறுகளும் இருக்கக்கூடாது. மத நம்பிக்கையே இல்லாமல் ஒருத்தர் இருக்காம பாருங்க, அவனுக்குமே இவங்க போய் எந்த இடையூறும் கொடுக்கக்கூடாது. இல்லை அவர் வந்து இவங்களுக்கு எந்த மத நம்பிக்கை சார்ந்தவர்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்கக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்வது தான் மத நல்லிணக்கம், அதுதான் மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மைனா ஒரு மதத்தை மட்டும் தள்ளி வைக்கிறதுக்கு பேர் மதச்சார்பின்மை கிடையாது. எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வது தான் மதச்சார்பின்மை. அப்போ அந்த மதச்சார்பின்மை தத்துவத்தின்படி இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் அல்லாத 2 பேரை உள்ள கொண்டு வந்து அந்த மதச்சார்பின்மையை குலைக்கக்கூடிய வேலைகளில் இன்று ஒன்றிய அரசு செயல்படும் போது அதை மாநில அரசு நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இங்க இருக்குது. இந்த அடிப்படை அறிவு தெரியாம ஸ்கூல் பசங்களுக்கு கூட மதச்சார்பின்மை என்னன்னு தெரியும், அது தெரியாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க பத்திரிகையாளர் எப்படி பார்க்க? சரி சரி, ஒரு இடங்கள்ல அவர் தவறு விட்டுருக்கலாம், இல்ல அவருக்கான விளக்கம் ஒரு இடம் கிடையாது, இது அடிப்படை. இந்த அவரு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் அவரோட தனிப்பட்ட கருத்தை கூட எனக்கு எடுத்துட்டு போலாமே. அதுக்காக வந்து நீங்க என்னங்க பத்திரிகையாளர்ன்றீங்க, தப்பு பண்ணா தனிப்பட்ட கருத்துங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு? பத்திரிகையாளர் தனிப்பட்ட கருத்து இருக்க கூடாது. நீங்க தனிப்பட்ட கருத்துனா நீங்க என்ன உங்களுடைய மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சியை விமர்சிப்பதற்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க திட்டமிட்டு. இவ்வளவு நாளா நீங்க திமுக விமர்சிச்சுட்டு வரீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. இதற்கு முன்பெல்லாம் தாவேகாவை பாராட்டிக்கிட்டு இருந்தீங்க. எப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணின்னு சொல்லி வந்துருச்சோ இவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கொள்கை எதிரியை ஒரு காலமும் நாங்க வந்து ஆதரிக்க மாட்டோம் தெரியும். அதே போல மிக நினைக்கிறதுல அவருக்கு என்ன அப்படி சந்தோஷம் இல்லைங்க, பேமெண்ட்டுங்க. சந்தோஷம்ன்றீங்க, பேமெண்ட் எங்க இணைக்கிறேன், எப்படியாவது இந்த கூட்டணி நான் அமைச்சு கொடுக்குறேன், நான் வந்து வெற்றிக்கு பாடுபடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டல முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. என்ன சந்தோஷம் கேட்குறீங்க? இதில் இன்னொரு கூடுதலாக 3-3 கேள்வி நான் நிறைவு செய்கிறேன். போகிற போக்கில் ஆதவர்ஜுனோடைய ப்ரெஸ் மீட் நம்ம பார்த்தோம். போகிற போக்கில் வந்து திருமாவளவன் ஒரு அடி அடிச்சுட்டு போனார். ஏன்னா தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் நடக்குது, பல போராட்டங்கள் நடத்துறாங்க. எந்த போராட்டம் நடத்தாலும் காவல்துறை மேலே தான் வந்து ஒரு பழி போடுவார். பழி போட்டு அந்த காவல்துறை யாரோட கண்ட்ரோல் இருக்கோ அவரை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. 3 நாள் கழிச்சு சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லிட்டு போயிடுறாருன்ற மாதிரி போகிற போக்கில் ஒரு அடி அடிச்சுட்டு போனார். ஏன் திரும்ப இப்போ தாக்க வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு? தாக்க வேண்டிய தேவை அப்படின்னு நம்ம இதை பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு எதிர்க்கட்சி, நான் முதல்ல ஆரம்பத்தில் நம்ம வீட்டில் சொன்னது போல ஒரு எதிர்க்கட்சினா எப்படி செயல்படணும், எதிர்க்கட்சியோட தார்மீக கடமை என்ன அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம அவர்களுக்கு உணர்த்துறோம். நீங்கள் வந்து திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறதுக்காக வந்து திமுகவாகவே பேச வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? அதுக்கு நம்ம திமுகவே போய் சேர்ந்துடலாம். திருமாவளவனுக்கு நீங்கள் சொல்லி தெரியும், ஏன் சொல்லக்கூடாதா? ஏன் தவறுகளே நடக்காதா? ஏன் புரிய வைக்கக்கூடாதா? மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்கிறாங்கல்ல. இன்றைக்கு வந்து தலித் மக்களுக்கு எதிராக அவ்வளவு வன்முறைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு, வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தை நம்ம பல்வேறு இடங்களில் பேசிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ஏன் அண்ணன் திருமாவளவனால முதல்வரை கூட்டு போயிட்டு காமிக்க முடியல, அந்த மக்கள்கிட்ட பேச வைக்க முடியல? ஏன் தம்பி துணை முதலமைச்சரை கூட்டிட்டு போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு வேங்கை வயல்ல காமிச்சு அந்த மக்களை நிக்க வச்சு பேச வைக்க முடியல? கூட்டணி தானே, நட்பு உறவுல தானே இருக்கீங்க, யாரும் பிரிக்க முடியாத கூட்டணிங்கிறீங்கல்ல, ஏன் செய்ய முடியல? அப்ப நீங்க வந்து ஒரு தலித் மக்களுக்காக போராடக்கூடிய இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. அந்த மக்கள் உங்களை நம்புறாங்க, நமக்காக போராடக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு. இத்தனை ஆண்டு காலம் வந்து அவர் போராடி இருக்கிறாரு. அவர் குடும்பம் கூட இல்லாம, தனக்கான குடும்பத்தை கூட அமைத்துக் கொள்ளாம நமக்காக ஒரு காலத்துல நிக்கிறாரு அப்படின்னு மக்களை அவங்க பார்க்கும் பொழுது, நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை கூட செய்ய முடியலையே கூட்டணி தர்மத்திற்காக, அவங்க இதை கூட செய்ய முடியல. இன்னும் சொல்ல போனா நீங்க ஜல்லிக்கட்டோடைய பார்வையாளராக போயிட்டு அந்த குடும்பத்தோட சேர்ந்து நீங்க அமர முடியாது. ஒரு கலெக்டரா இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எழுப்பிட்டு வாரிசை தான் அமர வைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. கூட்டணி தர்மம்னா என்னன்னே தெரியாத ஒரு திமுக கூட நீங்க கூட்டணி தர்மத்திற்காக அவர்களை ஆதரித்து பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் நம்ம தெரிய வைக்கணும். அவருக்கும் சொல்றோம், மக்களுக்கும் புரிய வைக்கணும். இதுல என்ன தவறு இருக்குது? இதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. அது அண்ணன் தான் வந்து அண்ணனுக்கு உண்மையில் நல்லா புரியும், அதெல்லாம் புரியாமலாம் இருக்காது, அண்ணனுக்கு நல்லாவே புரியும். என்ன கொஞ்சம் முடிவுகள் எடுப்பது காலதாமதம் ஆகும் இல்லையா? அதற்கான நேரம் காலங்கள்லாம் பார்ப்பாங்கல்ல. சாஃப்ட் கார்னரா? சாஃப்ட் கார்னர் தான் கிடையாதுங்க, மிக தெளிவாக சொல்றோம். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே எப்படா இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுன்ற இந்த காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் வரணும், அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருக்கத்தில் அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. வெறும் ஆன்லைனில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதன் மூலமாக மட்டுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் தாவேகாவை சேர்த்துட முடியுமாங்கிற ஒரு கேள்வியை வந்து தொடர்ச்சியாக பல பத்திரிகையாளர்களே நம்மகிட்ட பேட்டியில் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? அது ஆன்லைனில் யார் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? ஒரு அறிக்கைகள் கொடுக்கறதன் மூலமாக சும்மா ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அவங்களால எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆளுங்கட்சி வந்து போராட்டம், ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஒரு அப்பாவாக மக்களுக்கு எந்த கடமையும் செய்யாமல் தன்னை அப்பான்னு வீடியோ போட்டு ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. இது பிரச்சாரமா? நாங்கள் பண்ணுறது பிரச்சாரமா? கனிம வளம் கொள்ளை போகுது, மணல் திருட்டு இருக்குது, அதையெல்லாம் போய் சந்திக்காமல் இருட்டு கடை அல்வா கடையில் போய்ட்டு அல்வா சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க. இது பிரச்சாரமா? நாங்கள் பண்ணுறது பிரச்சாரமா? வேங்க வயலுக்கு போக மாட்டீங்க. தலித் மக்கள் தாக்கப்படும் போது நீங்கள் வந்து இது பண்ண மாட்டீங்க, தடுக்க மாட்டீங்க. உங்கள் அரசாங்கம் செயல்படாது. தலித் மாணவர்கள் வந்து தாக்கப்படுறாங்க, இளைஞர்கள் தாக்கப்படுறாங்க, புல்லட் ஓட்ட முடியல, ஸ்கூலுக்கு இது பண்ண முடியல. இதெல்லாம் வந்து நீங்கள் தடுக்க மாட்டீங்க, அந்த மக்களை போய் சந்திக்க மாட்டீங்க. நீங்கள் சொன்னது போல் சேர்த்துக்க வேண்டியதான். ஊட்டி கொடைக்கானலில் போயிட்டு இன்ப சுற்றுலா போகிறதுக்கு டைம் இருக்குது. அந்த ஃபோட்டோ ஷூட் நடத்தி அந்த ஃபோட்டோ வந்து இணையதளத்தில் வைரல் போன ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே பல திட்டங்களை செயல்படுத்திட்டு தான் அவர் வந்தார். ஊட்டிக்கு போகும்போது கூட அந்த யானை பாகன்களுக்கு வீடு அமைச்சு கொடுக்குறது சில ஏழுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தினார். கடந்த காலங்களில் நீங்கள் சொன்ன அந்த அல்வா சாப்பிட்ற அந்த டைம்ல நெல்லையில் சில திட்டங்களை செயல்படுத்தினார். அதையெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. அவர் சாப்பிட்டது, அவர் ஊட்டிக்கு போன இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதுன்னா அப்போ வெறும் விமர்சனம் மட்டும் தான் பண்ணுவோம். இவங்களுடைய திட்டங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்?
தேர்தல் அறிக்கை மாதிரி தான் அவங்க திட்டங்கள் எல்லாமே. தேர்தல் அறிக்கையில் நான் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்கேன், திட்டங்களை கொடுத்துருக்கேன்னா எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றிருக்கீங்க நீங்கள் முழுமையாக? எத்தனை திட்டங்கள் மக்களை போய் சென்றடைஞ்சிருக்குது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், தேர்தல் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? மேடைக்கு மேடை பேசுனீங்களா இல்லையா? பிரச்சாரம் பண்ணீங்களா இல்லையா? ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் தான் 1000 ரூபாய். நான் குறை சொல்லலை. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? தேர்தல் பிரச்சாரத்தின் போது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்ல பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். அப்போ நீ பொய் பிரச்சாரம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய திட்டங்கள் இந்த அளவில் தான் இருக்கும். அறிவிப்பு மட்டும் தான் இருக்குமே தவிர செயல்பாட்டுக்கு வராது. செயல்பாட்டுக்கு வந்தாலும் அது வேற மாதிரி இருக்கும். அப்போ இந்த திட்டங்களை செயல்படுத்துறதை விட பாதிக்கப்பட்ட மக்களை போய் முதல்ல பாருங்கிறோம், பாதிக்கப்பட்ட இடங்களை போய் பாருங்கிறோம். அதை ஏன் செய்ய மாட்டீங்கன்னு கேட்குறோம். இதெல்லாம் செய்யாமல் இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு, வீடியோ ஷூட் எடுத்துக்கிட்டு, நான் தான் அப்பா, நான் தான் அண்ணன், நான் தான் அக்கா, நான் தான் மாமா, நான் தான் சித்தப்பான்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் உறவு கொண்டாடிக்கோங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை உறவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படி தான் வந்து இவங்களெல்லாம் வந்து ஒழித்து விட போகிறோம் 2026 தேர்தலில் மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈகர்லி மக்கள் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நடந்துகிட்டு இருக்குது. ஈகர்லி மக்கள் வெயிட்டிங் இதை நடத்துறதுக்காக. சரி, ரைட். நான் இறுதியாக இந்த கேள்வி நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் ஒரு ட்ரெண்டான சமூக வலைதளங்களில் கொஞ்சம் அந்த இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இருந்த ஒரு பெண்மணி வந்து வெளியே போனாங்க. ஒரு கிட்ட நம்ம வயசு உடைய தான் நினைக்கிறேன். வெளியே போனாங்க. வெளியே போகும்போது பல குற்றச்சாட்டுகள் உங்க மேலே வச்சாங்க. எங்களை செயல்படுத்த விடல, என்னை வளர விட மாட்டாங்க, என்னை போட்டு அடக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து பாஜகவோடு கிட்டத்தட்ட பாஜக மாதிரி தான் தாவேகம் செயல்படுற மாதிரி குற்றச்சாட்டு வச்சு நீ திமுக போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இங்கே என்னோட சமூக பணியை செய்ய போறேன்ட்டு திமுக எந்த அளவுக்கு வந்து ஒரு மட்டமான சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பெண்களை மதிக்க மாட்டீங்கன்னு சேர்த்து சொல்றேன். அதில் திமுக எப்படிப்பட்ட ஒரு சூழலில் போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். நீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அன்று அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி மேல அவ்வளவு விமர்சனம் வச்சீங்க, கடுமையான தாக்குதல் நடத்துனீங்க. அதற்கு வந்து அதிமுக எதிர்வினை ஆட்டுச்சு. ஆனால் அவர் உங்க கட்சிக்கு வரும்போது வரவேற்று வச்சுக்கிட்டீங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து உங்களை பத்தி என்னென்னவோ பேசினார், எவ்வளவோ கீழ்த்தரமா பேசியிருக்கிறாரு, எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே பேசி முடிச்சிட்டாரு. அவர் அவ்வளோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவரை கொண்டு உங்க கட்சியில் வந்தாருன்னு வச்சுக்கிட்டீங்க. இன்றைக்கு வந்து இதே பெண்மணி நீங்க சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர் சோசியல் மீடியா இன்றைக்கு அவங்களுடைய பதிவுகள்லாம் இருக்கு, போய் பாருங்க. இதே திமுகவை அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதே திமுகவுக்கு எதிராக என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இன்றைக்கு அவங்களே நீங்க போய் சேர்த்துக்கிறீங்க. இப்படிப்பட்ட இடத்துலயே ஒரு ஆட்சி ஒரு கட்சி நடத்தணும். அந்த அளவுக்கா கட்சி இவ்வளோ கீழே போயிருக்குது. அந்த காலத்தில் எல்லாருமே அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு கட்சி விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு அந்த கட்சியில் போய் சேர்றா பழைய கருத்தில் போய் எடுத்துக்க மாட்டாங்களே யாரும். இன்னைக்கு என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்றதான் முக்கியம். பழைய கருத்துன்றதுலாம் கிடையாது. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு தான். பழைய கருத்துனா என்ன? 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசின கருத்து சொல்லிட்டாங்களா? இப்போ போன வாரம் வரைக்கும் பெண்களை மதிக்க மாட்டேங்குன்னு ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அவங்க வச்சு பெண்களை இப்போ திமுக மதிக்கிறாங்களா? இல்லை, நான் கேட்குற பெண்களை திமுக மதிக்கலையா? இன்றைக்கு மற்ற கட்சிகள்லேருந்து திமுக சென்ற பெண்களோட நிலைமை என்னவா இருக்கு? என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க? மக்கள் நீதி மையத்திலேருந்து போனாங்களா, அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்க? யாருமே உள்ளே சேர்க்க மாட்டேங்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏங்க எங்க கட்சியில் 20 ஆண்டு காலமாக உழைச்ச தாகிராவை மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளராக ஒரு தாகிரா வந்துட்டாங்க. அதே போல மாநிலத்தில் உறுப்பினர் சேர்க்கை அணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து தலைவியாக போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட நிர்வாகிகளில் கம்பல்சரியாக அந்த மாவட்டத்துக்காக உழைத்த பெண்கள் இருந்து அவன் சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகிகளாக, கழக நிர்வாகிகளாக பெண்களை நியமிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட பிரதிநிதிகளாக கம்பல்சரியாக குறிப்பிட்ட அளவிலான பெண்கள் இருக்கணும்னு சொல்லி பெண்களை நியமிச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் பதவிகள் கொடுத்துருக்கிறோம். ஏழை எளிய இடத்திலிருந்து வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருந்தவர்கள், கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், சாதாரண தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை பார்ப்பவர்கள் அத்தனை பேருக்கு அவங்க பொறுப்பு கொடுத்துருக்கோம். சாதாரண இளைஞர்களுக்கு, சாதாரண இளம் பெண்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறோம். மகளிர் அணியில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். கொள்கை பரப்பு செயலாளர்கள் அணியில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். எல்லா இடங்களையும் பெண்களை பேச வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அன்றைக்கு கோவையில் நடந்தது பூத் கமிட்டி கருத்தரங்கம். பூத் கமிட்டி கருத்தரங்கத்துக்குள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகள் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு தான் நடத்தணும். வெளிப்படையாக சொல்லிட்டு தான் நடத்தணும். நீங்கள் பூத் கமிட்டி நிர்வாகி கிடையாது, நீங்கள் பூத் கமிட்டிலையும் கிடையாது, நீங்கள் எந்த விதமான மாவட்ட பொறுப்புகள்லையோ இல்லை மாதிரி எந்த பொறுப்புகள்லையோ கிடையாது. நீங்கள் இப்போ தான் வந்து உள்ளே வந்தீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறீங்க, அதை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த பூத் கமிட்டி கருத்தரங்கத்துக்குள்ளே என்னை அலோவ் பண்ணலை, என்னை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்கள். அப்போ அந்த பூத் கமிட்டி கருத்தரங்குக்குள்ள அத்தனை பெண்கள் கலந்துக்கிட்டாங்களே, அவங்களாம் யார்? அவங்களுக்கு எப்படி அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு? அவங்க எத்தனை ஆண்டு காலம் வேலை பார்த்தாங்க? இதை பற்றிலாம் ஏன் பேசுறது கிடையாது? அதற்கு முன்பாக வரைக்கும் வந்து மாவட்ட செயலாளரை வந்து அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க, எங்களுடைய பொதுச் செயலாளரை அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறீங்க, சால்வை அணிவித்த வீடியோக்களை போடுறீங்க, ஃபோட்டோஸ் போடுறீங்க, அன்றைக்கெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? அது எப்படி அந்த கோவை நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனே வந்து தாவேகா பெண்களுக்கு எதிரான கட்சியாக மாறிடுமா? அப்போ திட்டமிட்டு போய் பிரச்சாரம் தான். இதில் என்ன இருக்குது? அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்களுடைய தாய் வந்து திமுகவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. திமுகவுடைய பேக்ரவுண்ட் தான். அப்புறம் அவர்களை எப்படி நம்ம இது பண்ண முடியும்? அவங்க சொல்கிறது எப்படி உண்மை நம்ப முடியும்? ஏதாவது ஆதாரம் இருக்கணும். எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்களே தான் மாவட்ட செயலாளர் புகழ்ந்து பேசுறீங்க, பொதுச் செயலாளர் புகழ்ந்து பேசுறீங்க. கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி கருத்தரங்கம் நிர்வாகிகளுக்கு மட்டும் தான் அனுமதி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்குள்ள அனுமதிக்கலான்னு வெளியில வந்து நீங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு திமுக போய் சேர்ந்துறீங்க. அதுவும் சேர்ந்த இடம் வந்து மிகப்பெரிய இடம். நீங்க சேர்ந்துருக்கீங்க, மிகப்பெரிய மகாத்மாக்களோடும் தியாகிகளோடும் நீங்க இன்றைக்கு சேர்ந்துருக்கீங்க. ஊழலை ஒழிக்க போறேன்னு பேசிட்டு இன்றைக்கு எங்க போய் சேர்ந்துருக்கீங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிச்சிக்கணும். இதில் மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. சாதாரணமாக ஆன்லைனில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி ஆன்லைன் மூலமாக
ஒரு உறுப்பினரான ஒரு பெண்மணி, 1 கோடி உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். 1 கோடி உறுப்பினர்களில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக சேர்ந்த ஒருத்தர், இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு ஆன்லைன் உறுப்பினராக, அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவருக்கே தமிழக வெற்றி கழகம் இவ்வளோ பெரிய அடையாளத்தை கொடுத்து திமுக ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிற அளவுக்கு எங்களுடைய பவர் இருக்குன்னா திமுக எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு பாருங்க. அதுதான் முக்கியம். சரி, பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். நன்றி.